வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்ஸ்டன்ட் சேவை தான். லெமன் சேவை, தேங்காய் சேவை. முன்னாடியே நம்மளோட இதில் இன்ஸ்டன்ட் சேவை வந்து எப்படி நம்ம வெந்நீர் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 6-7 மினிட்ஸ் வெயிட்டில் வச்சு எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இது பாருங்க, இந்த மாதிரி நல்லா சுட வெயிட்டில் வச்சு எடுத்துருக்கேன். இதை வச்சு நல்லா அது போல ஏன்னா இல்லை நம்ம என்ன தான் வெந்நீரில் போட்டு அதை வடிகட்டினாலும் அதில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும் எக்ஸ்ட்ராவாக. அந்த தண்ணியோடு நம்ம சேவை பண்ணினோன்னா கொசன்னு இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி வெயிட்டில் வச்சு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். உதிரியாக ரொம்ப நல்லா வரும். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ எலுமிச்சம்பழம் சேவையும் தேங்காய் சேவையும் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இது ஆவியில் வேக வச்சதுக்கு வரைக்கும் நல்லா கொதிக்க இருக்குது. ஒரு ஃபியூ மினிட்ஸ் இது நல்லா ஆற விட்டுருங்க ஒன்று. அப்புறமா நீங்கள் அதை ரெடி பண்ணலாம். தேங்காய் சேவைக்கு தேங்காய் எண்ணெய் விடுறேன். ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதே மாதிரி என்னை வந்து யாரோ இது மாதிரி கேள்வி கேட்டிருந்தா, வெறும் இந்த காம்பை மட்டும் பிச்சுட்டு நீங்கள் போடுறீங்களே இதில் எப்படி காரம் இறங்கும்னு. இதை பிச்சுட்டாலே இது இப்படி விலகிடும். இது வந்து எண்ணெயில் பொரிஞ்சாலே இதில் காரம் இறங்கிடும். நல்லா 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். 2 வரமிளகா போடுறேன். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், முந்திரி பருப்பு ஒரு 5, பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது, ஒரு 1/2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, கருவேப்பிலை. இதெல்லாம் டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட் சமயத்துக்கு ஆகக்கூடிய ஒரு டிஃபன். ஆவியில் வேகிறதுனால சேவை இல்லாமல் ரொம்ப இதாக இருக்கும். இதில் பருப்பெல்லாம் நல்லா செவந்துட்டு தேங்காய் போடலாம். இது நல்லா செவக்க வறுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. கொஞ்சம் நல்லா மாய்ச்சரோடு இருக்கிறதையே நம்ம சேவையை கலந்ததால நல்லாயிருக்கும். இந்த சேவையை நம்ம இதில் போடுவோம். அடுப்பை அணைச்சிட்றேன். நீங்கள் ரெடிமேட் சேவையில் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு இருந்ததுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க, உப்பு இல்லைன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ நான் வாங்கியிருக்கிற இந்த சேவையில் கொஞ்சம் உப்பு இருக்குது. ஸோ நான் கம்மியாக ஒரு 1/2 டீஸ்பூன் தான் போட போகிறேன். முந்திரி பருப்போட இடத்துல வந்து நிலக்கடலை போட்டுக்கிறேன்னா உங்கள் சௌகரியம் அதெல்லாம். ஸோ ரெடியாக எடுத்தது. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுண்டு இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எலுமிச்சம்பழம் சேவை பண்ணலாம். நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஆக்சுவலி இந்த தேங்காய் சேவை பண்ணினோம் பார்த்தீங்களா, அதுலேயே நீங்கள் கேரட், பட்டாணி இதெல்லாம் போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். காலை வேளைக்கு வந்து கரிகாலமும் செய்கிறதுனால வந்து கொஞ்சம் வேக வச்சோ இல்லை வெயிட்டில் வச்சோ எடுத்து நீங்கள் அதை அப்படியே கலந்து அதோடு பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் கரிகாவோடலாம் சேர்ந்து சாப்பிட்டோன்னா. ஈவன் இந்த இதுலேயுமே கூட நீங்கள் கேரட், பட்டாணி இதெல்லாம் சேர்த்து போட்டு எலுமிச்சம்பழம் சேவையிலையும் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். 2 மிளகா வத்தல் போடுறேன். நிலக்கடலை முன்னாடியே போட்டுடலாம். இது பச்சை கடலை, நீங்கள் வறுத்த கடலை வச்சுருந்தால கடைசியாக போடுங்க. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகா ஒரு 2 பொடியாக நறுக்கினது, இஞ்சி ஒரு 1/2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கினது, கருவேப்பிலை.
இந்த ஸ்டேஜில் பாக்கி இருக்கிற சேவையை இதில் ஆட் பண்ணிடலாம். தேவையான உப்பு, அடுப்பு அணைச்சிட்டேன். இந்த சேவைக்கு தேவையான எலுமிச்சம்பழம் புழிஞ்சிடலாம். இப்போது ஒரு பழங்கிட்ட புழிஞ்சிருக்கேன். நீங்கள் புழிஞ்சு பார்த்துட்டு பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் புழிஞ்சுக்கோங்க. நல்லா கலந்துட்டோம். ஃபைனலாக கொஞ்சம் மேலே கொத்தமல்லி. இதோடு கூட நீங்கள் சட்னி, சாம்பார் என்ன வேணுமோ தொட்டுன்னு சாப்பிட்லாம். நம்மளோட இதில் முன்னாடியே வந்துட்டு இடியாப்பம் எப்படி புழியறதுன்னு காமிச்சிருக்கேன். அது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் இதில் கொடுக்குறேன். அதே மாதிரி ரெடிமேட் இடியாப்பம் எப்படி வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு வெஜிடபிள் இடியாப்பம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பேன். இடியாப்பம் சேவை ரெண்டும் ஒன்று தான். இது லெமன் சேவை அண்ட் தேங்காய் சேவைன்னு பண்ணியிருக்கோம். நான் இன்றைக்கி சட்னியோட மட்டும்தான் அது இது பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு சாம்பார் வேணும்னாலும் நீங்கள் சாம்பார் பண்ணிக்கலாம். காலை வேளையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், குவிக்காகவும் ஆகிடும். இதெல்லாம் ரொம்ப நாளே ஆகாது, குவிக்காக ஆகிடும். இது பார்க்க போனீங்கன்னா அந்த பேக்கெட்லேயே கொடுத்துருப்பா. நீங்கள் ஹாட் வாட்டரில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணுங்கன்னு, அதை ட்ரெயின் பண்ணிவிட்டு உடனே ஒரு 5 மினிட்ஸ் வெயிட்டில் வச்சுட்டு இந்த பக்கம் எல்லாத்தையும் இழுப்பச்சட்டியில் வறுத்துட்டே இருந்தேன்னா அது தூக்கி கொட்டி கலந்துடலாம். ஹார்ட்லி 25 மினிட்ஸ், ½ அன் ஹவர்க்குள்ளே 2 டிஃபன் ரெடி ஆகிடும். நீங்கள் ஜம்முன்னு எடுத்துக்கலாம். அது உங்கள் எல்லாேருக்கும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.